ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷா டைனி விலாக். ரொம்ப நாளைக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சந்தைக்கு நான் போயிருந்தேங்க. முக்கியமாக சொல்லணும்னா ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் ரெகுலராக சந்தைக்கு போகிற விலாக் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சந்தையில் போயிட்டு தான் எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அது என்னென்ன ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சண்டே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போயிருந்தேன். அப்போ ரொம்ப நேரம் நடக்கவே முடியலைங்க. ரொம்ப டயர்டாகுது. இருந்தாலும் பரவாயில்ல, தோன்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வந்துடணும்னு சொல்லிட்டு நான் சந்தைக்கு போயிருந்தேன். கூட நான் வெயிட் எதுவுமே தூக்கல. பசங்க எல்லாமே வந்திருந்தாங்க. எல்லா ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்தோம். முக்கியமாக என்ன வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா, அங்கே போன இடத்துல இந்த குட்டி கண்ணுக்குட்டியும் மாடையும் பார்த்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வரையில் சீத்தாப்பழம் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். சரின்னு வாங்கிட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சுத்தமாக பழுக்கவே இல்லை. ஒரு நாள் வைங்க பழுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னாங்க. சரி, ஆனால் பழுக்கவே இல்லை. வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது உடனே அம்மா சொன்னாங்க, நீங்கள் அரிசி பானைக்குள்ளே போட்டு வை, பழுத்துருன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அரிசி பானைக்குள்ளே போட்டு வச்சேங்க. ஒன் டே வச்சுருந்தேன். அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பழுத்துருச்சு. நேற்று தான் பையன் எடுத்து இதை சாப்பிட்டுட்டு இருந்தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சீத்தாப்பழம் யாராருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் வாங்கி உங்களுக்கு பழுக்கலை அப்படின்னா மறக்காமல் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணுங்கள். இன்னும் 2-3 பழம் பழுக்காமல் இருந்தது. அதை மீண்டும் அரிசி பானையில் போட்டோம் அப்படின்னா பழுத்துரும். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விலாக்ஸ் நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ கீப் இன் டச்சிலே இருங்க. இந்த மாதிரி நீங்கள் யாராவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? சீத்தாப்பழம் உங்களுக்கு பிடிக்குமாங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான விலாகில் உங்களை சந்திக்கிறேன்.